திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. அதனை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். எத்தனை மணிக்கு இந்த அகற்றும் பணியில் ஈடுபட்டார்கள்? எவ்வளவு வீடுகள் இதுவரை அகற்றப்பட்டு இருக்கின்றன? எவ்வளவு நாட்கள் ஆகும் இது முழுவதுமாக அகற்றப்படுவதற்கு? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சாமிநாதன். வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈகுவார்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்டது மேல்பாக்கம் கிராமம். இங்கு வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் தளம் போட்ட வீடுகள், குடிசை வீடுகள் என சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. எனவே இத்தகைய ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற வேண்டும் என வனத்துறையினர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி தற்போது முதற்கட்டமாக 40க்கும் மேற்பட்ட வீடுகளை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்ற 300க்கும் மேற்பட்ட போலீசாருடன் ஜேசிபி இயந்திரமுடன் சம்பவ இடத்துக்கு காலையில் வந்தனர். காலை 9 மணியிலிருந்து இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுடன் அரசியல்வாதிகளும் வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் குறிப்பாக 12 மணி வரை நேரம் கொடுப்பதாக அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த அவகாசமும் கடந்த நிலையில் தற்போது போலீசார், வருவாய்த்துறையினர் என அனைவரும் மேல்பாக்கம் கிராமத்துக்குள் அதிரடியாக புகுந்தனர். அவ்வாறு புகுந்தவர்களை தடுத்து நிறுத்திய பெண்கள், அரசியல்வாதிகள், ஊர் மக்கள் என பலரை, அதாவது 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றியுள்ளனர். தற்போது கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு கட்டப்பட்ட தலை வீடுகள் உட்பட பல வீடுகளை அதிகாரிகள் இடித்து வருகின்றனர். இதனால் தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.